என்று தெரியாமல் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக இருக்கிற பொழுது அதனை வீணடிக்காமல் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த திட்டம். இந்த திட்டத்தை அனைவரும் தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திட்டம் நமது மாவட்டத்தில் நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்று மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து வர்றாங்க. இதற்காக அமைக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வங்கி கடன் வசதி தேவை, இது ஒரு சின்ன ரொம்ப குறைவான ஒரு வட்டி தொகையில் வங்கி கடன் கொடுப்பதற்கான வங்கிகளும் தயாராக இருக்கின்றன. நீங்கள் எங்கே அப்ளிகேஷன் போட்டு எனக்கு வங்கி கடன் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வங்கி கடனை டைரெக்டாக அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுடைய இதை இஎம்ஐ நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு அந்த டாரிஃப் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை அட்ஜஸ்டபிள் இஎம்ஐயை நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அப்படி இஎம்ஐ கட்டி கூட நீங்கள் அந்த இதை எடுத்துக்கலாம். இல்லை நேரடியாக பணத்தை முழுமையாக செலுத்திட்டு நான் அதை இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமநிலை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அமைப்பை இல்லை அந்த ஒரு சிறிய உற்பத்தி நிறுவனத்தை, அந்த ஆலையை நம்முடைய வீட்டிலேயே அமைத்து கொள்ளலாம் என்ற ஒரு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவர்களே மற்றும் உரையாற்றி அமர்ந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் ஆணையர் திரு மதுபாலன் ஐஏஎஸ் அவர்களே, மேயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்களே, மேற்பார்வை பொறியாளர் டிஎன்இபியினுடைய மேற்பார்வை பொறியாளர் சகர் பானு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள இந்த பகுதியை சார்ந்த மாவட்ட உறுப்பினர் ஜாக்குலின் ஜெயா அவர்களே மற்றும் கீதா முருகேசன் அவர்களே, ரங்கசாமி அவர்களே, சுப்புலட்சுமி அவர்களே மற்றும் செயற்பொறியாளர் டிஎன்இபியினுடைய செயற்பொறியாளர் திரு ரமோனா, ஊடகத்துறை நண்பர்களே, கலந்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 500 யூனிட்டுக்கு மேலே நம்ம நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த வீடுகள் மட்டுமல்லாமல் நம்ம இப்போ கடை இருக்குதும், கடையில் கமர்ஷியல் ரேட் இருக்கும். அதுபோல் ஏதாவது நிறுவனம், உற்பத்தி நிறுவனம் நம்ம விவசாயத்துக்கு வச்சுருக்கிறோம், இல்லைனா ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், இல்லை நான் ஒரு குடோன் வச்சுருக்கோம், அது மாதிரி எந்த இடத்துலனாலும் நம்ம உபயோகப்படுத்தலாம். இது இயற்கையாக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுனால நமக்கு வீட்டுக்கு மட்டும் இல்லை, இது நாட்டுக்கே ஒரு சேமிப்பாகவும் திகழ்கிறது. ஆகவே நம்முடைய இந்த ஒரு முன்னெடுப்பு இது எல்லாரும் செய்யலான்ற மாதிரி நம்முடைய எப்படி ஒன்றிய அரசு நிதியாக இருந்தால் அவர்களுடைய மானியமாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து எல்லா இடமே இது விழிப்புணர்வு பிரச்சாரமாக மக்கள் இயற்கை வழியிலே மின்சாரத்தை தயாரித்து கொள்வோம். ஏன்னா எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த நமக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது தான் இது எடுத்து காண்பிக்கிறது. நம்ம மொட்டை மாடியிலே வச்சுக்கொள்ளலாம். 10 சதுர மீட்டர் போதுன்றாங்க, இது வைக்கிறதுக்கு 10 சதுர மீட்டர் போதுன்றாங்க. அதுபோல் 1 கிலோவாட்டு இல்லைன்னா 2 கிலோவாட்டு இல்லை 3 கிலோவாட் வரைக்கும் அவங்க மானியம் தர்றாங்க. மற்றபடி நம்ம அதுக்கு மேலேயும் நம்ம செய்யலாம். அதனால் இது ஒரு காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் வீட்டில் இருக்குது, ஸ்கூலில் வச்சுருக்கிறேன், எல்லா இடமே வச்சுருக்கிறோம். இது மாதிரி எல்லாருமே பயன்படையும் போது நம்ம நிச்சயமாக அது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூரிய வீடு இலவச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அவர்களே, தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் அவர்களே, டிஎன்இபி எஸ்சி சஹாரா பானு அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேசன் அவர்களே, ஜாக்குலின் ஜெயா அவர்களே, ரங்கசாமி அவர்களே, சுப்புலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, இந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த தூத்துக்குடியிலே நாம் 5 இடங்களிலே பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சூரிய சக்தி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தின் கேம்ப்ஸ் முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முகாம்களின் வழியாக மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை, சோலார் பேனல்ஸ் போடுறதுக்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் உங்கள்கிட்ட இந்த தூத்துக்குடியுடைய எம்பியாக மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பேனல் போட்டு ஒரு
பயன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பயனாளியாகவும் உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்லேயும் நான் சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம். அதே போல் தூத்துக்குடியிலையும் இங்கே சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம். குறிப்பாக சென்னையில் எப்பொழுதுமே எங்கள் அம்மா வந்து இவ்வளவு கரண்ட் பில் வருதுன்னு ஒவ்வொரு மாதமும் கரண்ட் பில் கட்டும் பொழுது வருத்தப்பட்டு கொண்டே கட்டுவார்கள். சோலார் பேனல்ஸ் போட்ட அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கரண்ட் பில்லுடைய இது வந்து குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கே தூத்துக்குடியிலையும் இப்போ சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம். கரண்ட் சார்ஜஸ் வந்து மிக கம்மியாக வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதனால் இது வந்து உண்மையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாட்டுக்கு பயன் தரக்கூடிய ஒன்று, உலகத்திற்கு பயன்படக்கூடிய ஒன்று, அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒன்று. இதையெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆனால் நமக்கு இன்னைக்கு வந்து அது நம்ம இதில் போடக்கூடிய அந்த முதலீடு அப்படிங்கிறது மிக சுலபமாக நமக்கு அது திருப்பி வந்துடும். சில மாதங்கள்லேயே நம்ம அதற்கான பயனை பெற்று விடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு அந்த பணத்தை செலவழிக்க முடியும். அப்புறம் தொடர்ந்து வந்து வீட்டில் இருக்க பிள்ளைங்களை லைட்டை நிறுத்தினியா, ஃபேனை நிறுத்தினியா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்க பார்க்கறது நல்லது தான். ஆனாலும் அது வந்து ஒரு சண்டையாக மாற்ற வேண்டிய அளவுக்கு வந்து ஒரு சர்ச்சையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அது வந்து உங்களை மன அமைதியோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதனால் இந்த சோலார் பேனல்ஸ் போட்டால் நிச்சயமாக உங்களுடைய கரண்ட் சார்ஜஸ் பில்லு ரொம்ப கம்மியாக வரும். இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு அது நிச்சயமாக மாறும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னது போல் நம்முடைய காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால் இந்த கோல் போட்டு நம்ம எரித்து இன்னும் அதிகமாக சுற்றுப்புற சூழலை நாம் வீணடிக்காமல் இந்த சோலார் பேனல்ஸ் வழியாக நாம் வந்து பவரை வந்து உற்பத்தி செய்து பயன்படுத்த தொடங்கினோம் என்றாலே அது வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நாம் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னும் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நண்பர்கள்லாம் இருந்தாலும் அவங்களையும் வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கட்டும். ஆனால் அட்லீஸ்ட் வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. நிச்சயமாக இது சோலார் பேனல்ஸ் போட்டிங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா சுத்தமாக பண்ணிங்கன்னா போதும். நாங்கள் போட்டிருக்கிறதுனால சொல்கிறேன், அப்பப்போ சுத்தம் பண்ணால் போதும். சும்மா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணால் போதும். நம்ம பெருசாக அதை பார்த்துக்கணும், அதை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும், தினம் துடைக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித கஷ்டமும் உங்களுக்கு வேலை பலு அதிகமாகும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. அது போட்டுட்டிங்கன்னா அது பாட்டு இருக்கும். உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாகும். நாட்டுக்கும் நல்லது, உங்கள் வீட்டுக்கும் அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பிறப்பித்த பெரும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய பெரும் மதிப்புக்குரிய மாண்புமிகு